நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்கு உண்டான பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாத ராசி பலனில் நிறைய மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நிறைய முக்கியமான கிரக நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்க போகுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகுது. அதாவது இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்குறப்ப மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் இருக்கார். 13ஆம் தேதி அன்னைக்கு அவர் கும்பராசிக்கு போகிறாரு. அதே 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருக்க புதனும் கும்பராசிக்கு போகிறாரு. அதுமாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருந்துக்கிட்டு அதே 13ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு. அப்போ இந்த 13ஆம் தேதியில் மட்டும் சூரிய பகவான், புதன், சுக்கிர பகவான் இந்த 3 கிரகங்களும் ஒரே நாளில் ராசி மாற்றம் அடையுது. அதோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மாதம் தொடங்கி 4வது நாளே மகர ராசிக்கு போகிறாரு. மகர ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதுமாரி குரு பகவான் மேசராசியில் பலமடைஞ்சிருக்காரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று இருக்காரு. ராகு மீனராசியில் குருவோட வீட்டில் இருக்காரு. கேது கன்னி ராசியில் புதனோட வீட்டில் இருக்காரு. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படிங்கிறது. இந்த கிரக அமைப்பை பொறுத்து ராசி மாற்றத்தை பொறுத்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, இதெல்லாம் நடக்குமா, இல்லை இதெல்லாம் செய்யலாமா, இல்லை வேறு ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் வருமா, அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, வீடியோவை பார்ப்போம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதி புதன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். என்னடா இது, ராசி அதிபதி புதன் போய் அஷ்டமஸ்தானத்தில் மாட்டிக்கிட்டாரே, ஏற்கனவே சூரியனும் அங்கே அஷ்டமத்தில் தானே இருக்கார், அப்போ அஷ்டமத்தில் போய் சிக்கிக்கிட்டாரே, இந்த மாதம் என்ன பண்ணுறதோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படின்னு ஜோதிட விதியே சொல்லுது. அப்போ ஒரு நிறைந்த தனலாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் புதன் பகவான் போய் மறைஞ்சிருக்காரு. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். ராசிக்கு அதிபதி மட்டும் இல்லை, 4வது வீட்டுக்கு சுகஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகமாக இருக்கார். அப்போ அவர் மறைவிடத்துக்கு போனார் அப்படிங்கிறது நல்லது தான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காசு பண பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். எதை எடுத்தாலும் காசு இல்லை, காசு இல்லை, காசு இல்லை, இதை தான் கேட்டுக்கிட்டே இருப்போம். வீட்டில் பிள்ளைய ஏதாவது கேட்குதா, பணம் ஒன்றும் இல்லைம்மா. மனைவி ஏதாவது கேட்குறாங்களா, பணம் ஒன்றும் இல்லை. பெற்றவங்க ஏதாவது கேட்குறாங்களா, பணம் ஒன்றும் இல்லை. இப்படியே தான் கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓடி இருக்கும். போதாத குத்தத்துக்கு அஷ்டம சனி உங்களை அடித்து கடங்காரனாக்கி துன்புறுத்தி எல்லா விதமான துன்பங்களையும் கொடுத்து போட்டிருந்தது. இப்போ அது விலகிருச்சு. அப்போ கடந்த காலகட்டம் கஷ்டம் 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 கஷ்டம்னே வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் இதுக்கு மேலே நன்மைகள் அப்படிங்கிறது இருக்க போது அதுக்கு தக்கன மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு திடீர் பதவி உயர்வு, திடீர் ஊதிய உயர்வு, ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், அப்படியே கடுன்னு இருந்திருப்பாங்க, வேலையை விட்டுட்டே ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த காலகட்டத்தில் வேலை செஞ்சுருப்பீங்க அஷ்டம சனி காலகட்டத்தில். இப்போ அஷ்டம சனி வேலைக்கு 1.5 மாதத்துக்கு மேலே ஆக போகுது, 2 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. அப்படிங்கிறப்ப பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல வேலை, அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக இழுத்து பிடிச்சி ஓட்டிட்டோம், வேலையை விட்டுருந்தோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த கஷ்டத்தில் நீங்கள் எவ்வளோ திறமையாக செயல்பட்டீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ காட்டும். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களை எரிஞ்சு உங்களோட உளுந்துக்கிட்டு இருந்த மேலதிகாரி, நல்ல வேலை செஞ்சோம் ஜால்ரா போடுறவனுக்கு ஒத்துழைத்துட்டு இருந்த மேலதிகாரி இப்போ வேறு இடத்துக்கு மாற்றப்படுவார். இப்போ வரக்கூடிய அதிகாரி பார்த்தீங்கன்னா உங்களோட உழைப்பை புரிஞ்சுக்கிறவராக இருப்பார். பரவாயில்ல, இந்த பையன் நல்லா தான் வேலை செய்கிறாப்புல, என்னப்பா இவன் நல்லா வேலை செய்கிறான், இவனுக்கு 10 ரூபா சம்பளம் போட்டுருங்க, இந்த வேலையே செய்ய மாட்டேங்கிறான், அவனுக்கு 2 ரூபா 3 ரூபா சேர்த்து கொடுக்குறீங்க, இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு 5 ரூபா சேர்த்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு எதிர்பாராத சம்பள உயர்வு. இது இந்த கஷ்ட நஷ்டம்னு மாத கடைசியிலேருந்து புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும், பரவாயில்ல அப்படின்னு. அதுமாரி செய்தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல பேர் செய்தொழிலை இழுத்து பூட்டிட்டு சும்மா தான் உட்காந்துருக்கணும், எல்லாம் நட்டமாகி போச்சு. என்னடா பண்ணேன், கடை வச்சுருந்தேன், அடையாங்க கேட்குறீங்க, அதில் ஒரு 2 லட்சம் போச்சுங்க. இங்கே வெளிநாடு போகிறேன்னே, அதையாங்க கேட்குறீங்க, ஒரு ஏஜென்ட் ஏமாற்றிவிட்டான், போன காசு கடனாகி போச்சு, நானே வீட்டில் இருக்கிற பவுனுக்குலாம் விற்றுவிட்டேன், கடனை உடனே அடைக்கிறேன், அப்பயும் பாய் தான் அடைஞ்சிருக்கு, வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றும் இருக்கவே பிடிக்கல, மறுபடியும் எங்கேயாவது போகலான்னாலும் மறுபடியும் ஏமாற்றி விடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம் வாழ்க்கை. இப்போ பூட்டி இருந்த தொழிலை தொடர்ந்து நீங்கள் நடத்தலாம். போய் பார்த்தோம்னா எல்லாம் பால் அடைஞ்சு எல்லாம் தூசு தும்பட்டை படிஞ்சு
ஒட்டடை கட்டி சிலந்தி கூடு கட்டி கிடக்கும். அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சி வணங்கிட்டு ஒரு விநாயகர் பெருமானுக்கு ஒரு செதறுகாயை உடைச்சிட்டு தொழிலை தொடங்கி விடலாம். இதுக்கு மேலே சும்மா கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வேலையில் ஒரு நல்ல நிலைப்பாடு, செய்தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு வளர்ச்சி, அதாவது 10 ரூபா சம்பளம் வேலைக்கு போனால் கிடைக்கிது, செய்தொழிலில் ஒரு 5 ரூபாயா கிடைக்குதுரா அப்படின்னு ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த திடீர்னு எங்கேருந்து தொழில் வளர்றது, எல்லாம் தான் நட்டமாக போச்சு, 10 ரூபா கூட இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. 9ல் சனி அப்படின்னா தந்தை அப்படிங்கிற ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்துல சனி பாக்கிய சனியா உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறதால இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த உதவியுமே செய்யாத பெற்றோர் உங்களுக்கு இப்போ 10 ரூபாயை கொடுத்து, சரி பிள்ளை கஷ்டப்பட்டான் இதை வச்சு பொழைச்சிக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு மறுபடியும் நாம் மீண்டு வரணும். அப்போ இதாண்டா நம்மளோட கடைசி வாய்ப்பு, இதை பிடிச்சிக்கணும், இதை விட்டோம்னா இனிமேல் நம்ம ஜீரோ அப்படிங்கிற ரீதியில் ஒரு வெறித்தனமான செயல்பாடுகளை செய்வீங்க. கடந்த காலகட்டத்தில் எதுலலாம் தோத்தமோ அதிலலாம் ஜெயிக்கணும். எப்படி தோத்தோம், எதனால் தோத்தோம், யார் நம்மளை முதுகில் குத்துனாங்க. ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் துரோகம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருந்திருக்கும். அப்போ நல்லவன் யார் கெட்டவன் யார் எல்லாத்தையும் உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தையே 2.5 வருஷத்தில் அஷ்டம சனி எடுத்திருக்கோம். அந்த பாடத்தை எல்லாம் வச்சு இப்போ தொழில் தொடங்குங்க. பழைய வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சாதகமாயிடும். அப்போ உங்களுக்கான நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்படிங்கும்போது விஸ்வரூபம் எடுத்து ஏந்திரிச்சு நிற்கலாம். முயற்சியை மட்டும் நீங்கள் செய்யணும். கடந்த காலகட்ட தோல்விகளை நினச்சி படுத்து மட்டும் கிடந்துடாதீங்க, முண்டி ஏந்திரிச்சு பாருங்க. சனி பகவான் உங்களை தூக்கி விடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. கவலைப்பட வேண்டியதில்லை. லாபஸ்தானத்தில் குருவும் இருக்காரு. லாபத்தில் குரு இருந்தாலும் கூட சனி சரியில்லாதால அவரால் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. இப்போ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு உங்களை தூக்கி விடுவாங்க. அப்போ ஒரு உச்சாணி கும்பலை போய் உட்காரலாம். அதோட இந்த மாதம் தொடங்கி 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியனும் சரி புதனும் சரி கும்பராசிக்கு போயிடுறாங்க. கும்பராசிங்கிறது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அரசு வழியில் ஒரு காரியம் நடக்கணுமா, ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டிங்கன்னா இப்போ விடுதலை ஆகிடலாம். கடந்த காலகட்டத்தில் ஒரு வழக்கில் தோத்துட்டிங்களா, மேல்முறையீடு செஞ்சிங்களா, வெற்றி கிடைக்கும். ஒரு சொத்து தொடர்பான வழக்கு நடக்குதா, சொத்து கைக்கு வரும். கடந்த காலகட்டத்தில் எவனா காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டான்னு கேஸ் போட்டிங்களா, இப்போ அது உங்கள் கைக்கு வரும். அரசு வழியில் ஒரு மானியம், அரசு வழியில் ஒரு லோனு ஏதாவது கேட்டிங்கன்னா இது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நவகிரகங்களும் உங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் உச்சபட்ச வளர்ச்சி அடையலாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதோட இந்த மாதத்தில் ஒரே ஒரு பின்னடைவு என்ன அப்படின்னா, மாதம் தொடங்கி 4வது நாள் மகர ராசிக்கு செவ்வாய் போய் அங்கே உச்சமடைகிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்கார்றாரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ என்னடா இது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் மேலே வரோம், ஆனால் உடம்பு ஒத்துழைக்கலையே, திடீர்னு 2 நாள் ஜுரம் வந்துருச்சு, ஆஃபீஸில் போட்டபடி கிடக்க, நேற்று தான் மேனேஜர் கூப்பிட்டு பாராட்டினா இன்றைக்கி லீவு போட்டோம்னா அந்த ஆள் வேறு நம்மளை தப்பாக நினச்சிக்குவானே, இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளை திட்டம் போட்டதுக்கு உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்காது. அதை நம்ம உடைக்கணும் அப்படின்னாக்க கூடுமான வரைக்கும் சர்வசாதாரணமான பிரச்சனைகளை மண்டையில் ஏற்றி நம்மளே தேவையற்ற ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி கூடாது. சரி போ ஆஃபீஸ்க்கு போவோம், உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிற வேலையை பார்ப்போன்னு போய் உட்காந்துருங்க. அப்போ அவங்களே கூப்பிட்டு பாவம் முடியாமல் வந்திருக்கான் போல இருக்குன்னு நமக்கு அவங்களே அனுமதி கொடுத்து போயிட்டு வாப்பா ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டுப்பாங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, நற்பெயரையும் எடுத்து கொடுக்கும். அதுமாரி சொந்த தொழிலில் நம்மளால் முடியலனாலும் நம்ம தான் இறங்கி செஞ்சாகணும். இன்னொருத்தரை நம்பி முக்கிய பொறுப்புகள் எதையும் ஒப்படைக்கக்கூடாது. நம்ம வேலை கஷ்டத்தோட கஷ்டமாக செஞ்சுருவோம். சொந்த தொழிலுங்கிறப்ப 10 மணிக்கு செய்கிறத 10:30 வரைக்கும் இழுத்து செஞ்சாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனால் செஞ்சு முடிச்சிடணும் அன்னன்னைய வேலையை அன்னன்னைக்கே. இது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய பதவிகள் தேடி வரும். அதுமாரி பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகளோட நட்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இது எல்லாமே ரொம்ப நல்லபடியாக கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. ரொம்ப அவசியமான வழிபாடு இது. செஞ்சீங்கன்னாலே ஒரு விஸ்வரூபத்தை நீங்கள் எடுத்துடலாம். அதுமாரி வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. பௌர்ணமி தினத்தில் சிவபெருமான மனசார வணங்கிட்டு சிவபெருமான் ஆலயத்தில் நடக்கிற சத்யநாராயண பூஜையில் கலந்துங்க. இதை செஞ்சிட்டாலே இந்த மிதனராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அற்புதமான மாசமாக இருக்கும். காசு பணம் 10 ரூபாய் இருக்கிறப்ப ஏழைபாளைகளுக்கு உதவுங்க. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை நினச்சி அது மாதிரி கஷ்டம் யாராவது படக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் வந்திருக்கு. பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா செட்டில் ஆகிடலாம். மிதனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.